அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து அரிசி மாவு சேர்த்து 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து மாவு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மாவை அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு தேங்காய், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவும் ரெடியாக இருக்கும். மாவு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் உள்ளங்கையிலே வச்சு தட்ட போகிறேங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லாட்டி பாலித்தீன் கவர் எது இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கையில் லைட்டாக மெல்லிஸாக நீங்கள் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃபிங் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு நீங்கள் வந்து ஓரத்தெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனால் செஞ்சு விட்டுருங்க. இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போகிறேங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் அடுத்து வந்து தண்ணி வச்சு இட்லி தட்டை வச்சு காட்டன் கிளாத் போட்டு ரெடி பண்ணி வச்சு பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.